டியாகோ காசியா மீது ஈரான் ஏவுகணை வீச்சு இடைநிலை தூர வீச்சுடைய ஏவுகணையை ஈரான் பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பம் என்றும் தெரிவிப்பு. இலங்கைக்கு தெற்கே சுமார் 1776 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைந்துள்ளது என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு. அதை செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பிடிக்கிறது. உக்கிரமடையும் வளைகுடா போர், அதிர்ச்சிக்குள்ளாக்கும் மோதல்கள், டியாகோ காசியா தீவு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், வெளியேறும் நேட்டோ படைகள், மத்திய கிழக்கில் 8000 படைகளை குவிக்கும் அமெரிக்கா என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்து சமுத்திரத்தின் டியாகோ காசியா தீவில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டு படைத்தளத்தை நோக்கி ஈரான் அண்மையில் 2 நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவியதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் டியாகோ காசியா தீவானது ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கைக்கு தெற்கே சுமார் 1776 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு ஏவுகணை இடைவெளியில் அழிந்ததாகவும் மற்றொரு ஏவுகணையை இடைமறிப்பதற்காக அமெரிக்கா போர்க்கப்பல் ஒன்றிலிருந்து SM-3 ரக இடைமறிப்பு ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனும் ஈரானின் ஏவுகணையை இடைமறிப்பு ஏவுகணைகள் தாக்கியதா என்பது தெரியவில்லை எனவும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் அச்செய்தி குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. வாஷிங்டனில் உள்ள பிரித்தானிய தூதரகமும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சும் இத்துறவில் உடனடியாக பதிலளிக்கவில்லை எனவும் ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இடைநிலை தூர வீச்சுடைய ஏவுகணை, அதாவது IRPM என்ற ஏவுகணையை ஈரான் செயற்பாடு நடவடிக்கை ஒன்றில் பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பமாக இது அமைவதோடு மத்திய கிழக்கு வெகு தொலைவில் உள்ள இலக்கு ஒன்றை அடைவதற்கு அமெரிக்காவின் நலன்களை அச்சுறுத்துவதற்குமான குறிப்பிடத்தக்க முயற்சியாகும் என த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவிக்கின்றது. எனவே இந்த கோம் ஷஹார் 4 ரகத்தைச் சேர்ந்த ஏவுகணைகளை ஏவப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. சாக்கோஸ் தீவு கூட்டத்தினுடைய மிகப்பெரிய தீவான டியாகோ காசியா 1970களிலிருந்து பிரித்தானிய அமெரிக்க கூட்டுப்படை தளமாக பயன்படுத்தப்பட்டது. ஆப்கானிஸ்தான், ஈராக் மீதான தாக்குதல் உட்பட ஆசியாவில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கான பிரதான தளமாக இது விளங்கியது. ஈரானிய ஏவுகணைகள் ஏவப்படுவதை தடுப்பதற்கு தற்காப்பு நடவடிக்கைகளை தளத்திலிருந்து மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு பிரிட்டன் இம்மாத முற்பகுதியில் அனுமதி அளித்தது. நீண்ட காலமாக பிரித்தானியாவின் கட்டுப்பாடு இருந்த சாக்கோஸ் தீவு கூட்டத்தின் இறையாண்மை மொரிஷியஸிடம் கையளிப்பதற்கான உடன்படிக்கை கடந்த 2025 மே மாதம் கையெழுத்திடப்பட்டது. எனினும் இந்த உடன்படிக்கையின்படி சாக்கோஸ் தீவின் படைத்தளம் குத்தகை அடிப்படையில் 99 வருடங்களுக்கு பிரித்தானியாவின் கட்டுப்பாடு இருக்கும். டியாகோ காசியோவின் இறையாண்மையை மொரிஷியஸுக்கு மாற்றும் தீர்மானம் குறித்து பிரித்தானியாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார் என்பது முக்கியமான விவகாரம். எனவே இந்த தீவை பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கொன்றை முன்வைத்திருந்தார் பிரித்தானியாவிடம். ஆனால் பிரித்தானியா அதற்கு அனுமதி வழங்காத நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பிரித்தானியா கடுமையாக சாடியிருந்தார். அவ்வாறு இருக்க அண்மையில் பிரித்தானியா அதற்கான அனுமதியை வழங்கியது. இருந்த போதிலும் இந்த அனுமதிக்கு முன்பதாக இந்த தீவினை மொரிஷியஸ் நாட்டிடம் வழங்குவதற்கு 99 வருட கால குத்தகை அடிப்படையில் அந்த தீவை பயன்படுத்த பிரித்தானியா தீர்மானித்த நிலையில் அந்த விடயத்திற்கும் அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய விமர்சனத்தை வெளியிட்ட விவகாரங்களும் முக்கியமாக இருப்பதை காலம். இருந்த போதிலும் இந்த தீவை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான அனுமதியை பிரித்தானியா மறுக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது அனுமதி வழங்கிய பின்னர் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அந்த தீவு கூட்டத்தை நோக்கி 2 ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது ஈரான் என்பதுதான் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய பிரதான செய்தியாக இருப்பதை காணலாம்.